என் பேர் மாஸ்டர் ஆண்ட்லி கிக் பாக்ஸிங் அகாடமியோட ஃபவுண்டர். இப்போ நடந்து முடிந்த சர்வதேச கிக் பாக்ஸிங் போட்டியில் நம்ம பசங்க வந்து 8 கோல்டு 2 சில்வர் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து வாக்கோ இந்தியா கிக் பாக்ஸிங் ஃபெடரேஷன் நடத்தினது. இதில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் இந்த மேட்ச் நடந்தது. இதில் பல்வேறு நாடுகளில் பங்கேற்று நம்ம பசங்க வந்து சிறப்பாக விளையாடிருந்தாங்க. இதில் வந்து கடந்த ஒரு 3 மாதமே பசங்களுக்கு கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா ஒர்க் அவுட் பண்ணி அதுக்குண்டான பலனை அடைஞ்சிருக்கிறாங்க. இது மூலிமா அப்கமிங் நடக்க போகிற ஏஷியன் கேமில் பசங்க செலக்ட் ஆகிருக்காங்க. இதில் வந்து பாயிண்ட் ஃபைட், லைட் கான்டாக்ட், கிக் லைட், மியூசிக்கல் ஃபார்ம்ஸ், கிரியேட்டிவ் ஃபார்ம், இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் நம்ம பசங்க எஸ்பெஷலி மன்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 டைம்ஸ் நேஷனல் சாம்பியன், 2 டைம்ஸ் இன்டர்நேஷனல் சாம்பியன். இந்த தடவை 2 கோல்டு மெடல் பண்ணியிருக்காங்க, மியூசிக்கல் ஃபார்ம்ஸ் அண்ட் பாயிண்ட் ஃபைட். அதே மாதிரி கிஷோர் இவர் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் ஃபார்ம்ஸில் கோல்டு மெடல், பாயிண்ட் ஃபைட்டில் கோல்டு மெடல். சஞ்சய் கிக் லைட்ல கோல்டு மெடல் அண்ட் மியூசிக்கல் ஃபார்ம்ஸ்ல கோல்டு மெடல். இவர் தான் இப்போ ஏஷியன் கேமுக்கு செலக்ட் ஆயிருக்கிறாரு. ஸோ அப்புறம் டிவின் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் ஆச்சு நம்ம அகாடமி ஜாயின் பண்ணி. ஆல்ரெடி கராட்டே ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இதில் கிக் பாக்ஸிங் ஜாயின் பண்ணி 6 மந்த்ல அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்குறாங்க. இது மூலியமா பார்த்தீங்கன்னா இவங்க அடுத்த அகாடமி ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதில் ஒரு மைல் ஸ்டோனா இவங்களுக்கு இந்த மேட்ச் அவங்களுக்கு அமைய நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி சபரிபாலா இவங்களும் 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ இவங்க வந்து கிரியேட்டிவ் ஃபார்ம்ல கோல்டு மெடல் அண்ட் பாயிண்ட் ஃபைட்ல கோல்டு மெடல். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன் கூட 15 பாயிண்ட் லீடிங்ல கோல்டு மெடல் பண்ணாரு. இவங்க வந்து பாயிண்ட் ஃபைட் அதே மாதிரி லண்டன் பையன் கூட 11 பாயிண்ட்ல லீடு அவங்க கோல்டு மெடல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ஆப்பனண்டா அவனால தொடக்கூட விட முடியாத அளவுக்கு அவங்க இந்த இதில் பயிற்சி பண்ணி வெற்றி அடைஞ்சிருக்காங்க. மகிழ்ச்சியோட நான் தெரிவிச்சுக்கிறேன்.